இது மறைமலை நகர்ல நேஷனல் ஹைவே ஜிஎஸ்டில இருந்து வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ல இந்த இடம் வந்து ரீச் ஆயிடலாம். கரெக்டா 3 கிலோமீட்டர் தான். ஆமா, கரெக்டா 3 கிலோமீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. பக்கத்துல பஸ் ஸ்டாப் வந்து கரெக்டா 300 மீட்டர் தான். எக்ஸாக்டா 300 மீட்டர்ல நீங்க நடந்தே போனீங்க அப்படின்னா இங்க பஸ் வந்து நிற்கும். அந்த பஸ்ல ஏறி நீங்க தாம்பரம் போயிடலாம். இப்போ நீங்க பாக்குற எல்லா வீடுமே இந்த பில்டிங்க்கு பின்னாடியும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடுங்க இருக்கும். இதெல்லாம் பேர் சொல்ல பண்ணது. சைட்குள்ள நம்ம கொடுக்குற ரோடு எல்லாமே பார்த்தோம் 33 அடி ரோடு கொடுக்குறோம் சார். பிஃபோரா வந்துட்டீங்க அப்படின்னா நல்ல பிளாட் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ரேட்டை வந்து நம்ம நெகோஷியேட் பண்ண தரோம். டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 lakhs இருந்தாலே போதும். பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார். வணக்கம் நேயர்களே, சில மனைப்பிரிவை பார்த்த உடனே அங்கே பிளாட் வாங்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு மனைப்பிரிவு தான் சிட்டி பிளாட்ஸ் நிறுவனத்தோட டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் கொண்ட கிரீன் டவுன் ஃபேஸ் 2 மனைப்பிரிவு. மறைமலை நகர்ல ஜிஎஸ்டி சாலையில இருந்து 3வது கிலோமீட்டர்ல வீடுகளுக்கு மத்தியில இந்த மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் மேனேஜர் திரு அன்வர் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறைமலை நகர்ல வீடுகளுக்கு மத்தியில சூப்பரா சைட் வந்து லான்ச் பண்ண போறீங்க இல்லையா? கண்டிப்பா. நம்ம சைட்டு கரெக்டா மறைமலை நகர்ல எங்க இருக்குது சார்? இந்த சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறைமலை நகர்ல கூடலூர், அதாவது இந்த ஏரியாவோட பேர் வந்து கூடலூர் சொல்லுவாங்க. இது மறைமலை நகர்ல நேஷனல் ஹைவே ஜிஎஸ்டில இருந்து வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ல இந்த இடம் வந்து ரீச் ஆயிடலாம். கரெக்டா 3 கிலோமீட்டர் தான். ஆமா, கரெக்டா 3 கிலோமீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற இடம். சரி, நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம்? ரயில்வே ஸ்டேஷனும் ஜிஎஸ்டியோட 3 கிலோமீட்டர் தான். சரி சரி, கரெக்டா 3 தான். கரெக்டாக 3 கிலோமீட்டர் தான். ஏன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் தான் டைரெக்டாக வந்தீங்கன்னா டெட் எண்டில் ரைட்டு கட் பண்ணிங்கன்னா கூடலூர் ரீச் ஆகிடும். இடம் வாங்குறவங்க பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட் வந்து ஜிஎஸ் ரோட்லேருந்து கரெக்டாக 3வது கிலோமீட்டர் இருக்குது. பக்கத்தில் பஸ் எங்கே வரைக்கும் வருது? இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற இடமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நேஷனல் ஹைவே ஜிஎஸ்டி மறைமலை நகர்ல இருந்து 3 கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற இந்த இடத்துல இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தாம்பரம் டு மறைமலர் வண்டி நிறைய போகும். உங்களுக்கு மெயின் ரோட்லேயே பார்த்தோம்னா மறைமலர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மறைமலர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம லேஅவுட் இருக்குது. நம்ம லேஅவுட் இருக்கிற இடத்துலையுமே இருந்தே பார்த்தோம்னா எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு வண்டி தாம்பரம் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இங்கே இருக்குது. சரி, இப்போ நம்ம சைட்டில் இருந்து அந்த பஸ் ஸ்டாப் வந்து எவ்வளோ தூரம்? அதாவது மறைமலை நகர் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மெயின் ரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இது இல்லாமல் மறைமலை நகர் முனிசிபாலிட்டிக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அந்த பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மறைமலை நகர் டு தாம்பரம் எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு வண்டி போயிட்டு இருக்கும். இப்போ நான் சைட் கொடுக்குற இடத்துலேருந்து இந்த உள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அது இல்லாமல் நான் சைட் வச்சுக்கிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு 300 மீட்டர் போனாலே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறினாலே நீங்கள் தாம்பரம் எவ்ரி டைம் போயிட்டே இருக்கலாம். சரி, பக்கத்தில் பஸ் ஸ்டாப் வந்து கரெக்டாக 300 மீட்டர் தான். எக்ஸாக்டாக 300 மீட்டரில் நீங்கள் நடந்தே போனீங்க அப்படின்னா இங்கே பஸ் வந்து நிற்கும். அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் தாம்பரம் போயிடலாம். நம்ம சைட்டுக்குள்ளே பார்க்க வீடுகள்லாம் பார்க்க முடியும். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. இது வந்து ஃபேஸ் 1 இல்லையா? எஸ், இது ஃபேஸ் 1 ப்ராப்பர்ட்டி. சரி, இப்போ வந்து ஃபேஸ் 2 லான்ச் பண்ண போறீங்க இல்லையா? அது வந்து என்ன அப்ரூவ்டு, எத்தனை பிளாட் வந்து லான்ச் பண்ண போறீங்க, என்ன சைஸ் வந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது? ஃபேஸ் 2 வந்து இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிற சைட் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக வந்து ஒரு 50 பிளாட்ஸ் அதில் நம்ம கொடுக்குறோம். 50 பிளாட் இருக்குது. 50 பிளாட் இருக்குது. டிடிசிபி ரேரா எல்லாமே அது இருக்குது. அதுவும் கேட்டட் கம்யூனிட்டி பிளாட் தான். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஃபேசிங் எல்லா ஃபேசிங் இருக்குது. எல்லா ஃபேசிங் அவைலபிள் இருக்குது. ஃப்ரெஷ் லேஅவுட் தான். கார்னரும் இருக்குது. சரி, இப்போ வந்து கார்னர் பிளாட் கூட வாங்கிக்கலாம் இல்லையா? இப்போ வந்தாங்கன்னா கார்னர் பிளாட் ஈஸ்ட் நார்த் எல்லாமே எடுக்கலாம். ஏன்னா இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், வேலை தான் நடந்துட்டு இருக்கு. சரி, சைட் வந்து என்னைக்கு லான்ச் பண்ண போறீங்க? சைட் வந்து பார்த்தோம்னா வித்தின் ஒரு 2-3 வீக்ஸில் நம்ம லான்ச் பண்ண இருக்கோம். சைட்டுக்குள்ள வந்து ரோட்லாம் என்ன சைஸு? இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா சைட்குள்ளே நம்ம கொடுக்குற ரோடு எல்லாமே பார்த்தோம்னா 33 அடி ரோடு கொடுக்குறோம் சார். அதேமாதிரி 30 அடி ரோடு கொடுக்குறோம், 27 அடி ரோடு கொடுக்குறோம். இது எல்லாமே ட்ரைனேஜ் எல்லாமே நம்ம போட்டு கொடுக்குறோம். ஸோ காம்பவுண்டும் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம், பெயிண்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இது இல்லாமல் இபி ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து நம்ம சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரி சரி, நம்ம சைட்டில் இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க சார்? நம்ம சைட்டில் இப்போ நம்ம லான்ச் பண்ண இருக்கிற இந்த ஃப்ரெஷ் லேஅவுட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து 3200 ரூபாய் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பிஃபோராக வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம நெகோஷியபிள் பண்ணி நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். சரி, இப்போ வந்தால் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். டெஃபினெட்லி இப்போ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம இப்போவே வாங்கலாம். ஏன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு 50% கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே அவ்வளோ ஸ்பீடாக புக் ஆகிட்டு இருக்கு. பிஃபோராக வந்துட்டீங்க அப்படின்னா நல்ல பிளாட் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ரேட்டை வந்து நம்ம நெகோஷியேட் பண்ண தரோம். சரி, இப்போ நம்ம சைட்டுக்குள்ள வந்து ஆல்ரெடி வந்து வீடுகள்லாம் இருக்குது இல்லையா? இப்போ கஸ்டமர் வந்து பிளாட் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடுறாங்க. ஒரு 2 BHK வந்து என்ன வாடகை எதிர்பார்க்கலாம்?
சார் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லேண்டை வாங்குறாங்க அப்படின்னா இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஒரு சைட் தான். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தான். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இடம் வாங்கி வீடு தான் கட்டியிருக்காங்க. நீங்கள் ஒரு வீடு கட்டி வாடகை விட்டால் கூட நீங்கள் சிங்கிள் பிஹெச்கே கட்டினா கூட 7,000 8,000 per ரெண்ட் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே டபுள் பெட்ரூம் அப்படின்னா ஆவரேஜாக 10,000 வந்து இங்கே ரெண்ட் இங்கே கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க. நம்ம சைட்டில் மினிமம் சைஸ் பிளாட்டு, அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ் வருது? 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ 32 lakhs அந்த மாதிரி வரும். 32 லட்சம். 32 லட்சம் ரூபாய் வந்துடும். அந்த பிளாட் வாங்க கஸ்டமர்கிட்ட டவுன் பேமெண்ட் எவ்வளோ தேவைப்படும்? டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 lakhs இருந்தாலே போதும். பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார். லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? லோன் வந்து நம்ம ஒரு 75% வரைக்கும் பண்ணுறோம். ஆல் பேங்க்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் தான் இருக்குது சார்? மறைமலை நகரில் ஸ்கூல்ஸு காலேஜஸ் இது எல்லாமே நிறைய இருக்குது சார். இங்கே எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிட்ஸு ஸ்கூலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-15 ஸ்கூல்ஸ் இந்த சரௌண்டிங்கில் மட்டுமே அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குது, JRK ஸ்கூல் இருக்குது, இன்னும் SRM காலேஜ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இது எல்லாமே எக்கச்சக்கமாக இந்த இடத்துல இருக்குது சார். நம்ம சைட்டில் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் பிளாட் வாங்குறாங்க, ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஒரு growth எதிர்பார்க்கலாம்? சார் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மறைமலை நகரில் நிறைய பேர் வந்து லேண்டை வந்து வாங்குறதுக்காக வருவாங்க, ஆர்வம் காட்டுவாங்க. அப்படி லேண்டு வாங்கலான்னு வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கணும், GS ரோட் நியர்பையாக இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கனெக்டிவிட்டி பக்கத்தில் இருக்கணும், அதே நேரத்தில் நிறைய வீடுங்க இருக்கணும், அட்மாஸ்பியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்குற கஸ்டமர்ஸ் முதல்ல கேட்குற ஒரே ஏரியா கூடலூர் மட்டும்தான் கேட்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குன்னா அந்த எஸ்டேட் முடிஞ்ச உடனே வரக்கூடிய முதல் ஊர் கூடலூர் தான். அந்த கூடலூரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000-3000 வீடுங்க இங்கே இருக்குது. மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸு, லேண்ட் வாங்கி நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷன். அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கிற இந்த இடம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொன்னு நம்ம சேல்ஸ் பண்ணோம். அதில் இடம் வாங்கி வீடு கட்டினவங்க தான் இந்த நீங்கள் பார்க்குற எல்லா வீடுமே. இந்த பில்டிங்க்கு பின்னாடியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடுங்க இருக்கும். இதெல்லாம் ஃபேஸ் 1ல் பண்ணது. ஸோ ஃபேஸ் 2 பொறுத்திருக்கோம் ஏற்கனவே நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இடம் வாங்கியிருந்தனால அப்போவே நம்ம காம்பவுண்ட் எல்லாமே பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு ஃபேஸ் 2 வந்து நம்ம லான்ச் பண்ண இருக்கிறனால கூடலூரில் ஒரு மெயினான ஒரு லொக்கேஷனில் இந்த சைட் கொடுக்கறனால இங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போவே வந்து நிறைய பேர் வாக்கிங் வர்றவங்க, நிறைய பேர் இந்த ஏரியாவில் வீடு கட்டிக்கிறவங்க அவங்க ரெஃபரன்ஸ்லேயே வந்து ஒரு சில பிளாட் புக் பண்ண தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இடம் வாங்கினவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினாங்க. இப்போ வந்து பாருங்கள் அப்படின்னா டபுள் ட்ரிபிளாக வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூடலூரில் ஒரு இடம் வாங்கினாலே அது ஆல்ரெடி டெவலப்டு ஏரியா தான். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ல ப்ரொமோட்டரை டைரக்டா காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.